கோவையில் இருக்க 84வது வார்டு பகுதியில் உள்ள புள்ளுக்காடு மற்றும் ஜிஎம் நகரைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாள் பரிசா அண்டாக்கள் வழங்கப்பட்டுச்சு. இதில் நூற்றுக்கணக்கானோருக்கு அண்டாக்கள் வரவில்லை அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதனை தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்தும் ஜிஎம் நகர் பகுதியில் ஒரு குடோன்ல தேர்தல் பறக்கும் படையினரால் 98 அண்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த அண்டாக்கள் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகைப்படங்களுடன் அது காணப்பட்டதால அங்கு பரபரப்பும் ஏற்பட்டுச்சு. ரேஷன் கார்டுக்கு ஒண்ணு எடுத்தாலும் 500 பேருக்காவது டோக்கன் கொடுத்துக்கணும். 150 டோக்கன் கொடுத்துட்டு 84வது வார்டு செயலாளரா அமானுல்லா இருக்காராமா. அவர் வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரியே பண்றாரு. எந்த சலுகையும் எங்களுக்கு வரதே இல்ல. சொல்லுங்க. ஆமா, ஒரு டோக்கன் வரதில்ல, எந்த இது கொடுக்கறது இல்ல. இப்படியே பண்ண என்ன பண்ண முடியும்? ஆமாவா தூக்கணும். நீங்க இருக்க கூடாது. அமானு இருக்க கூடாது. எல்லாரும் ஒண்ணா கருதி இந்த மாதிரி எப்படி ஓட்டு போடுறாங்க? கூடாது. நாம பேசிட்டு பண்ணணும்ங்கற அவசியம் இல்ல. யார் புதுசா வராங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தா நாங்க இவங்களுக்கு ஓட்டு பண்ணனும் அவசியம் எங்களுக்கு இல்ல. இந்த மாதிரி மக்கள் அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. என்ன வர்றவங்க யார் வராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். அதெல்லாம் பண்ண போறோம். எங்களுக்கு நாங்க